ஒரு மாதிரி 1 hour ஏறினதுக்கு பிறகு வந்து சேர்ந்த இடம்தான் இது. இதெல்லாம் மதகுருமார் தங்குற மடங்கள் என்று சொல்லி போட்டுருக்கு. வெந்நீர் குளியர் இல்லம் என்று மென்ஷன் பண்ணியிருக்கு. வெந்நீர் இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் அந்த இடம். ஆனால் நீரும் இல்லை வெந்நீரும் இல்லை, காஞ்சு போய் கிடக்கு. இது தானசாலை, அது முக்கியமில்லை. இந்த அறிய பாருங்க, மணிக்கோடு. இப்போ சரியா காட்டுதா அப்படியா காட்டுறான்னு பார்க்கக்கூட தெரியல. இப்படி தான் நேரம் பார்க்காங்க போல. போதி மரம் 2 கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். இதுதான் அந்த போதி மரம் இருக்கிற ஒரு இடம். இதுதான் அந்த மரம். கடைசியாக தேடி வந்தது கிடச்சிட்டு. இதுதான் அந்த ஏரியா. இது என்ன தூவி என்று பேரலாம் பெரிய காணலை. நான் நினைக்கிறேன் ரஜகலை தூவி அரிக்குமென்று பார்ப்போம். இப்போ நார்மலாக புலனர்வை அனுராபுரம் அங்கே ஒரு இடங்களில் பெரிய அளவுக்கு நாங்கள் விகாரில் பார்க்கலாம். ஆனால் இது அந்த காலத்துலேருந்து பெரிய அளவில் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே பழமை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லை, இதை ஒரு தூவி வலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்தாவும் ஒரு தூவி இருக்கு. இது ஒரு ஓவியம் வரைஞ்ச குகை ரஜகலை. அதில் வர்ண பயன்பாடுகள் சுண்ணாம்பு மாதிரி பார்க்குறதுக்கு என்ன ஒரு ரெட் கலர் ஜெலோ கலர் சேர்ந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. ஆனால் அது அவ்வளவுக்கு கிளியராக இல்லை இந்த இடத்துல. இந்த போகிறது சீத்தலாய்க்குவம் அப்படி என்ன இன்னும் விளங்கலை. அப்புறம் இதில் இருக்கிற போட்டை பார்க்குறேன், தமிழில் போட்டிருந்தான் குளிர்கால குகையாம். பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து மட்டும் நினைக்கேன். மேலே ஏறணுமெண்டு இதை பார்க்கத்தே ஒரு திரும்ப நேரம் அங்கே நின்று சிங்கிள் அண்ணா கூப்பிட்டு சொன்னார், மேலே போய் பார்த்துட்டு போங்கன்ட்டு. மேலே வராமல் போயிருந்தா இப்படிப்பட்ட இடத்த மிஸ் பண்ணிடுவேன். மேலுக்கு எழுத்துக்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. பார்ப்போம். குகைகளை சுத்தம் செஞ்சு தானம் விளங்கி நின்று கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு குகை தான் இது. இந்த ஏரியா 2ஆம் சேனண்ட ஆட்சி காலத்தில் காணப்பட்ட ஒரு ஏரியா என்றான் சொல்லப்படுது. இந்த இடத்துல இருக்கிற அவங்களோட இருக்கைகள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு காட்டிலையும் மலையிலையும் தான் ஆரம்ப காலத்தில் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. உள்ளுக்கோ என்ன இருந்து வரப்போ தெரியாது, என்ன இருக்கின்றும் தெரியாது. செக் பண்ணும். எழுத்துக்கள் மிச்சம் தூரத்தில் இருக்கு. அது தெரியுமோ தெரியா? இந்த குகையை சுத்தம் செஞ்சு தானம் வழங்கினால் அவங்களோட பேர் முகவரி எழுதுறதானே, அப்படி ஒன்று தான் இதில் எழுதப்பட்டிருக்கணும். சரி, இதுதான் அந்த குளிர்கால குகையாம். இந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ நோமலாக நாங்கள் தம்புளே அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போயிருக்கோமே. இந்த மாதிரி தான் படி பிகாரை அது இது 2 இருக்கும். அதுகளெல்லாம் நல்ல ஃபேமஸான இடங்கள். ஆனால் இந்த இடம் ஃபேமஸாக இல்லை. தம்புள்ள புலனர்வ இதுகளுக்கு இந்த இடம் ஒரு குறைஞ்ச ஒரு இடமும் இல்லை. அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள், ஆதாரங்கள், குறிப்புகள் எல்லாம் இந்த ஏரியாக்களில் நிறையவே இருக்கு. ஆனால் அந்தளவுக்கு மக்கள்கிட்ட இந்த மாதிரி ரீச்சாக இல்லை. ஸோ மேலே ஏறி வந்த உடனே இருக்கிற தூப்பி மனை இந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். பாபம், இதை நாங்கள் காவற்கல் சொல்லி சொல்லுவோம். என்ன சந்திரவட்டக்கல் சேப்பில் இருக்கு, ஆனால் சந்திரவட்டக்கல் இல்லை. உள்ள இந்த மாதிரி தூண்கள் நடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தூண்களும் பார்த்தா விளிம்பும் மாதிரி இருக்கு. அழகான முறையில் செதுக்கி எடுத்துருக்காங்க.
ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு இடம் மாதிரி தான் பார்க்குறதுக்கு விலங்கு. பாதையெல்லாம் அழகான முறையில் செதுக்கி வச்சுருக்காங்க. இது இமேஜ் கவுஸ்ன்னு சிலை இல்லம். அப்படி என்ன சிலைகள் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துலையும் சின்ன வளைவு ஒன்று போட்டு தான் இருக்காங்க. இந்த இடங்களில் சித்திரம் எடுக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கேன் இதுகளை பற்றி. எங்கேயும் பெரிய அளவில் சிலை ஒன்று இல்லை, எல்லாம் சிலை விளைஞ்சிருக்கலாம். இந்த இடத்துக்கு வாரத்துக்கு உண்மையிலே ஒரு நல்ல டைம் எதுண்டா 8ஆம் மாதத்துக்கு பிறகு நல்ல மழை ஒன்று பெய்யும். மழை ஒன்று பெஞ்சு நல்ல குளிர்ச்சியான நேரங்களில் நாங்கள் வந்தோம்டா, வெயில் வெக்க எதுவும் இல்லாமல் அழகாக இதில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நாங்கள் நோட் பண்ணலாம். ஸோ இது இந்த இடம் வந்து எங்கேயுமே போட இல்லை. எல்லாமே கருங்கல்லால் அமைக்கப்பட்ட கட்டடங்கள் தான். இப்போ இந்த கற்கள் எல்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்க, எத்தனை பேரை வச்சு வேலை செஞ்சுருப்பாங்க என்றதெல்லாம் எங்களால் இப்போதை நினைச்சு பார்க்கல. இப்போ இது ஏதோ ஒரு தூவி ஸோ செருப்பு கலட்டி உள்ளே போகும். அதே வடிவம் ஏன்னா இப்போ நெற்குவியல் மணி போன்ற வடிவத்தில் காணப்படுகின்ற தூவிகள். இப்படி அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த மாதிரி சிலை மணிகளும் தூவியும் தான் இறக்கி இவ்வளோ தூரம் மலைக்கு ஏறினதுக்கு பிறகு இப்போ தான் ஒரு வியூ ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி திருக்கி, அதுவும் வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இவ்வளவு நேரமும் தனிக்காடும் மலையும். அந்த இடத்துல அந்த மலையிலிருந்து தான் இறங்கி வந்தது. அந்த பக்கமாக இருந்து ஏறி அப்படியே கீழே இறங்கி வந்தது. இப்போ பெரிய ஒரு மலை இங்கே வாரண்டா கட்டாயம் மதியம் 11 மணி 12 மணி மாதிரி வந்தால் தான் ஒரு ஈஸியாக இறங்கி கொள்ளலாம். அப்படி இல்லாமல் 3 மணிக்கு அப்புறம் வலிக்கிட்டு இங்கே ஒரு 4 மணிக்கு வந்து ஒரு 6 மணி மாதிரி வெளியே போகிற மாதிரி செட் பண்ணிங்கனாலும் சரி. நிறைய இடங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற இடம் இந்த குகை தான். இது ஒரு பக்கம் இல்லை, ஃபுல்லாக வளைச்சி வர ஒரு டவுன் ஷேப்பில் இருக்குது இந்த குகை. இந்த மலையை குடையிற நேரம் முன்னுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு துண்டை விட்டு என்ன அதை நீட்டாக குடைஞ்சி எடுத்துறியாங்க.